அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் தம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. பாருங்க, வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். அப்போ ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நியாய பிரமாணத்தை நான் நிறைவேற்றவே வந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் அப்ப நியாய பிரமாணத்தை மீறுது, அப்ப நியாய பிரமாணத்தை நடக்கணுமா, அப்ப கிருபை இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சுமந்து தீர்த்த ஒன்றை நாம செய்யும் பொழுது அது பாவம். இப்போ பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்குது. அந்த கடனை தகப்பன் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் மகன் வாங்கின கடனை தகப்பன் போய் செலுத்திடுறாரு. நான் 10 லட்சம் ரூபாய் என் பையன் வாங்கியிருந்தான், அந்த 10 லட்சத்தையும் நானு தகப்பனா இருக்கிறேன்னா அந்த கடனை கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடனை கட்டிடுறாங்க. கட்டின பிறகு திரும்ப இல்ல மறுபடியும் அந்த காரியத்தை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் சொன்னா அது எப்படி இருக்கும் பாருங்க. அதுதான் மகன் செய்த பாவத்தை, மகன் செய்த அந்த காரியத்தை தகப்பன் நிறைவேற்றின பிறகு மறுபடியும் நான் போய் நான் கடனை கட்டுறேன், நான் பண்றேன் அப்படின்னா அது பாவம் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம்பரியமானவர்கள் அப்படி செய்யவும் முடியாது இல்லைங்களா? ஒரு தகப்பன் அந்த கடனை கட்டி முடிச்சாச்சு அப்படின்னா திரும்ப போய் அந்த கடனை நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் சொல்ல முடியாது. ஆனா அதுதான் வசனமும் இங்க சொல்லுது, பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். ஏன்னா நியாய பிரமாணத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றி முடிச்சுட்டார். அது நான் முடிச்ச உடனே அவர் அப்பா முடிச்சுட்டார் அப்படின்னா பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கணும் இல்லையா? அப்போ யோசேப்புக்கு கூட அப்படி ஒரு சோதனை வந்துச்சு. ஆனா அவர் சொன்னார் பாருங்க, என் தேவனுக்கு முன்பதாக நான் பாவம் செய்வது எப்படி? ஐயோ, அவர் என் பாவத்தெல்லாம் சுமந்துட்டார். அவருக்கு அந்த வெளிப்பாடு, அந்த ஞானம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் என்ன பண்றாரு, அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நானும் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பாவங்களை உதறி தள்ளிவிட்டு அவர் ஓடுகிறார். ஆம்பரியமானவர்களை, இன்றைக்கு கூட உங்களை நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல, அவரை போல, நம் ஆண்டவர், நம் பரம தகப்பனை போல நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லிதான், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றார். நியாய பிரமாணத்தை மீறுகிறது தான் பாவம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவர் நம்ம பாவத்தையெல்லாம் சுமந்துட்டார். திரும்ப திரும்ப அதிலேயே போய் விழாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, அவரு சிம்சோன் என்ன பண்ணுவாரு, ஆண்டவருடைய வார்த்தையை மீறி என்ன பண்ணுவார் அப்படின்னா, திராட்சை பழம், திராட்சை விதை, மரித்த பிணம், இதெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது, அந்த பக்கம் போகக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லி வச்சிருப்பாரு. ஆனாலும் இவன் பண்ணுமா, ஆனாலும் ஆண்டவர் கூட உதவி செஞ்சுட்டே இருப்பார், உதவி செய்வார். ஆனா இவ அதுக்காக பரவாயில்ல, நம்ம பண்ற பாவத்துக்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா? ஒரு நாள் வந்தது, அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டது, அவன் தலை மொட்டையடிக்கப்பட்டது, சங்கிலிகளினால் கட்டப்பட்டு அவன் என்ன பண்றான், அவனை வச்சு வித்த காட்டுறாங்க. ஆம்பரியமானவர்களே, செய்கிற பாவங்கள் தொடர்ந்தேச்சியாக செய்யும் பொழுது சிம்சோனை போல அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வராதபடிக்கு நம்ம யோசேப்பை போல கவனமாக அதை உதறி தள்ளிவிட்டு ஓடும் பொழுது தேசத்துக்கு அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தினது போல நிச்சயமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, உண்மையாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை, அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய ஜனங்களை நிச்சயமாகவே தேவன் ஒரு நாள் ஆசீர்வதிப்பார். சிம்சோன்லாம் அவ்வளவு பண்ணலையா? நாம பண்ணா என்ன அப்படின்னா, சிம்சோனை போல தொடர்ந்தேச்சியா பாவம் செய்கிறவர்களுக்கு சிம்சோனை போல ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம தேவன் சொல்லுகிறபடி பரிசுத்தமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். வசனம் விதமாய் சொல்கிறது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அப்ப அவர்கிட்ட என்ன இல்லை? பாவம் இல்லை. அப்ப அவர்கிட்ட இல்லாத ஒண்ணு, அவருடைய வித்துக்கு பிறந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீதிமான்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாது இல்லையா? அப்ப அவருடைய வாழ்க்கையில பாவம் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில அது இருக்கக்கூடாது. அப்போ எப்படி நம்ம மனுஷங்களாச்சே, அதற்கான பலனை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அவரை போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஜெபிப்போம். சர்வ எங்கள் அன்பை பரலோக பிதாவே, சப்பா, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி தகப்பனே, ஆண்டவரே, அப்பா, உண்மை போல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரே,
தகப்பனே அப்பா, மனம் போன போக்குல உடைய பிள்ளைகள் உடைய சனங்கள் போகாதபடிக்கு கத்தாவே அப்பா, சுய கட்டுப்பாட்டோடு வாழ கத்தரை அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. உங்க பலனை கொடுத்து உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவருடைய வாலிப பிள்ளைகளுடைய காரியத்திலையும் கத்தருடைய ஆவியாளர் நீர் இருந்து நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. வாலிப பிள்ளைகளுடைய வாலிபங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படணுமே ராஜா. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கத்தருடைய உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, அன்பு கடைசி காலத்திலே தணிந்து போகிறதுன்னு சொன்னது போல கத்தாவே அப்பா, தாய் சொல்றத பிள்ளைகள் சொல்றத அடரே ஒருவருக்கு ஒருவர் கேட்டு கீழ்ப்படுத்த நடக்க கத்தர் பரிசுத்தமாய் உமக்கென்று பரிசுத்த சந்ததிகளாய் பரிசுத்த குடும்பமாய் வாழ தேவரீர் நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆவியானவரே, உடைய ஜனங்களுக்கு அடரே பரிசுத்தத்தை குறித்து அந்த உணர்வுள்ள இருதயத்தை என் தேவனில் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆசீர்வதிங்க அடரே. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கன்னு சொன்னீங்களேப்பா. அந்த வார்த்தையை மறக்காதபடிக்கு மற்ற வசனங்களை எடுத்துக்கொண்டு செபிக்க வருகிற நாங்கள் இந்த வசனத்தையும் நினைவு கூர்ந்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவரீர் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயம் பதில் தருவார். பரிசுத்தமாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.